இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மதுரை கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 15 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை இந்த மாதிரி பச்சையாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்தும் சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை சேர்த்துட்டு மிக்சியில் உள்ளதே அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்து ஒரு செகண்ட் ஆனவுடனே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அமர்த்திடலாம். சுட சுட இட்லிக்கு இந்த சட்னியை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.